ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமனசூனவே யத் கட்டாட்சைகலக்ஷாணாம் சுலபஸ்ரீதர சதா. மன்வீர்காளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலப் போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். பெரிய திருமொழியில் 1ஆம் பத்தில் 5ஆம் திருமொழி, அதில் 4வது பாசுரம் திருநாமத்தினுடையதான பெருமையை சொல்லிட்டு வரார். சாலக்கிராம திவ்யதேச பாசுரத்தில் சுவாமி திருமங்கை ஆழ்வார், ஊரான் குடந்தை உத்தமன் ஒருகால் இருகால் சிலைவளைய தேரா அரக்கர் தேர்வள்ளம் செத்தான் வத்தா வருமுரல் சூழ் பேரான் பேராயிரமுடையான் பிறங்கு சிறை வண்டு அறைகின்ற தாரான் தாராபயல் சூழ்ந்த சாலக்கிராமம் அடைநெஞ்சே அப்படிங்கிற இந்த பாசுரம். இந்த பாசுரத்துக்கு இதில் திருக்குடந்தை ஊரான் போன்றதான திவ்யதேசங்களை சொல்லிட்டு பேராயிரமுடையான் அப்படின்ற வார்த்தையினால் இங்கே கொடுக்குறார். தன் குணச்சேஷ்டிதங்களுக்கு வாச்சகமான அநேகம் திருநாமங்களை உடையவன், அந்நாமத்வாரா அனுபவிக்கும் வடிவை சொல்லுகிறது அப்படிங்கிறார். எம்பெருமானுடைய ரூப சௌந்தரியத்தையோ குணத்தையோ அவனுடைய லீலைகளையோ சேஷ்டிதங்களையோ அவனுடைய வைபவத்தையோ பரத்வத்தையோ காரணத்துவத்தையோ சரண்யத்துவத்தையோ சரணாகத வத்சலம் முதலியதான குணங்களையோ எல்லாத்தையும் பிரதிபாதிக்கிறது தான் சகஸ்நாமம். பகவானுடைய 1000 நாமங்கள் இருக்கே, அதை தான் குறிக்கிறது. அப்போ இதத்தனைய வைபவங்களையும் பகவான் இந்த வைபவங்களை எதை கொண்டு நம்ம அனுபவிக்கலாம், நான் நாமத்வாரா அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதுனால அவன் நாமத்தை வச்சுட்டு தான் நாமியை அனுபவிக்க முடியும் அப்படின்னு காட்டுறார். அர்த்தத்தில் போனோமானா நாமத்துக்கு ஒவ்வொரு நாமத்துக்கும் அர்த்தங்கள் இருக்கு. அர்த்தானுசந்தானத்தோடு அனுபவிக்கிறது தான் இங்கே சொல்லிட்டு வரார். அதுதான் ஆண்டவளும் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னா இல்லையா. வெறுமனை வாயினால் பாடுறதோடு இல்லாத மனத்தினால் சிந்தனை பண்ணணும் அப்படிங்கிறார். அப்போ எதை சிந்தனை பண்ணுறது அப்படின்னா, பகவானுடைய திருநாமத்தை வாயினால் பாடிச்சவே அதனுடைய அர்த்தங்களை மனசில் வாங்கிட்டு பாடினோமானா அது மூலமாக தான் பகவானை சிந்தனை பண்ண முடியும். சதா சிந்தனம் வேணும் இல்லையா, எம்பெருமானுடைய சிந்தனம் வேணும். ஏக சிந்தனாய் குருகூர் சடகோபன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அனன்யாஸ் சிந்தையந்தோமாம் அப்படின்னு கீதையில் கண்ணனும் சொல்கிறான். அந்த ஏகாகிர சிந்தம் எப்படி வரும் அப்படின்னா நாமத்தினுடைய அர்த்தத்வாரா வரும் அப்படிங்கிறதுனால இங்கே சுவாமி வெறிவாச்சான் பிள்ளை காட்டுறார். அநேக திருநாமங்கள் உடையவன், ஒரு நாம 2 நாமங்கள் இல்லை, லோகத்தில் இருக்கிற அத்தனை நாமங்களுமே அவனுடைய நாமங்கள் தான் அப்படின்றத முதல் அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும். அது அந்த நாமங்கள்லாம் தன்னுடைய குணச்சேஷ்டிதங்களுக்கு வாச்சகமான அநேகம் திருநாமங்கள். அப்போ எம்பெருமானுடைய குணச்சேஷ்டிதங்களை பற்றி சொல்லக்கூடியது, அதை பிரதிபாதிக்கக்கூடிய நாமங்கள் இருக்குது. அந்த நாமத்வாராதான் அப்படிங்கிறார். நாமத்வாரா அனுபவிக்கும் வடிவை சொல்லுகிறது. அப்போ அந்த நாமத்தை துவாரா பகவானுடைய திருமேனி சௌந்தரியங்களை அனுபவிக்கிறது இருக்கே. இப்போ சாமமா மேனி என் தலைவன் அப்படின்னு பாடுறார் திருமங்கை ஆழ்வாரே. சாமமா மேனி அப்படிங்கிறது சம்ஸ்கிருத பதத்தை தமிழாக்கம் பண்ணுறார். ஷாமமா மேனி என் தலைவன், ஷியாமல ரூபன் அப்படின்னு பகவானுடையதான ரூப சௌந்தரியத்தை அனுபவிக்கலாம். இப்போ பவளவாயன் வரக்கூவாய் அப்படின்னா பவளவாயை அனுபவிக்கிறான். செந்தாமரை கண்ணா அப்படின்னும் பல இடங்களில் கண்களை வர்ணிக்கிறது இருக்குது. இதெல்லாம் பகவானுடைய திருநாமம் தான். ஆனால் அது பகவானுடைய நாம ரூப குணச்சேஷ்டிதங்கள் லீலைகள் போன்றவைகள் எல்லாம் அவனுடைய வைபவங்கள் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இடமா இருக்கிறதால அதனால் வற்றா வருபுனல் சூழ் பேரான் பேராயிரமுடையான் பிறங்கு சிறை வண்டரைகின்ற தாரான் தாரா வயல் சூழ்ந்த கழுத்தில் நல்ல அழகான மாலை போட்டிருக்கான். வைஜெயந்தி வனமாலா விபூஷித்தனா பகவான் எழுந்தோடு இருக்கான். அப்போ அவனுக்கு பேர் என்ன இப்போ அப்படின்னா வனமாலி. வனமாலி வாசுதேவா அப்படின்னு பாடுறா பக்தாலாம். வனமாலின்னு சொல்லச்சவே மனசில் என்ன வரணும்னா வண்டரைகின்ற தாரான் அப்படின்னு வரணும் ஆழ்வார் பாசுரம். அப்போ அழகாக வண்டு பின்னாடியே சுற்றுறான். கண்ணன் பிருந்தாவனத்தில் எங்கே போனாலும் சுற்றின்னு இருந்தாலும் கூடவே வண்டுகள் மொச்சின்னு வருது. எதுக்கு வண்டுகள்லாம் சூழ்ந்து வருது? கண்ணனை கொட்டுறதுக்கான. ஏன் கொட்டுமான்னு கண்ணனை? அதுகளுக்கெல்லாம் பரமபோக்கியமான தேன்
அவன் போட்டுருக்கிற மாலையில் இருக்கா, மாலையில் இருக்கிற புஷ்பங்களில் சமிருத்தியான தேன் இருக்குன்னா, செடியில் இருக்கச்சே தானே பூக்களுக்கெல்லாம் தேன் ஒழுகும், அப்புறம் அப்போ அலர்ந்தால் தேன் ஒழுகும். அப்படின்னா இவனுடையதான மாலையாக அது வந்து கொடுத்ததுன்னா கழுத்து அதை மாலையாக பறித்து மாலை கட்டி அதை கழுத்தில் போடுற வரைக்குமா தேன் இருக்கும் அதில், அதனை தேனும் போயிடாதோ அப்படின்னா அது நம்ம போன தேனெல்லாம் கூட திருப்பி ஊறி வந்துருமா இவன் கழுத்துக்கு வந்தாச்சுன்னா. ஏன்னா நான் எல்லாத்தையும் காரணபூதன் இவன் தானே அப்படிங்கச்சே அந்த தேன் அந்த பூவில் உண்டாக்குறவனே இவனாக இருக்கிறதுனால இவனுடையதான மாலையில் இருக்கிற பூக்களில் தேன் ஒழுகிறது. அதனால வண்டுகள்லாம் விறுவிறு விறுவிறுன்னு அவனை மொச்சுன்னு அந்த மாலையே மொச்சுண்டு ரீங்காரம் மண்டு வருது. இது எதுக்கு ரீங்காரம் மண்டே வருதுன்னா அவன் புல்லாங்குழல் ஊதுறதுக்கு ஸ்ருதி தேவையாம். அப்போது ஒரு வாத்தியத்தை வாசித்தாலும் ஸ்ருதி தேவை இல்லையா, அந்த ஸ்ருதி போடுறது யாருடான்னா வண்டு பாகவதாலாம். அந்த வண்டு பாகவதாலாம் கூடவே வந்துட்டு தேனையும் குடிச்சுன்னு ரீங்காரம் பண்ணிட்டே வர அதையே ஸ்ருதியாக வச்சுன்னு இவன் புல்லாங்குழல் ஊத இது உலகத்தையே மோகிக்க வைக்கிறதா இருக்கிறதுனால இப்போ இந்த ஒரு விஷயத்தை எடுத்தோன்னா எத்தனை நாமங்கள் இது உள்ள அடங்கியிருக்கு தெரியுமோ. வனமாலி அப்படிங்கிற ஒரு நாமம் இருக்குது. அதோடு இல்லாத இவன் வேணு கான லோலன் அல்லது வேணு கீதம் பண்ணக்கூடியதான முரளிதரன், வம்சீதரன் போன்ற திருநாமங்கள் இது உள்ள அடக்கிறது. அதோடு இல்லாத இவன் ஜெகன்மோகனன் அப்படின்னு எல்லாரையும் மயக்கிறான் புல்லாங்குழல் ஊதின்றதால. இதை மாதிரியாக ஒரு விஷயத்தை எடுத்துட்டா பல திருநாமங்களும் அதுக்கு அர்த்தங்களும் அந்த அர்த்தத்தினால எம்பெருமானுடைய ததேக தியானமும் இது ஏற்படுறதுக்கெல்லாம் வசதியாக இருக்கிறதுனால இவர் சொல்கிறார், பேரான் அப்படின்றது திருப்பேர் நகரில் இருக்கிற அப்பக்குடத்தான் எம்பெருமானை சொல்லிட்டு பேரான் பேராயிரமுடையான் தேவோ நாம சகசிரவான்னு மகாபாரதம் சொல்றது போல 1000 நாமங்கள் உடையவன். அந்த 1000 நாமங்களை எதுக்காக இங்கே சொல்கிறார் ஆழ்வார் மெனக்கட்டு, 1000 பேர் உடையவன் 1000 பேர் உடையவன்னா அந்த நாமத்தை நீ சொல்லி அதனுடைய அர்த்தத்தில் மனசை செலுத்து அப்படிங்கிறதுக்காக தானே ஆழ்வார் சொல்கிறார். அதனால தான் சுவாமி பெரியவாச்சான் பள்ளி இங்கே சொல்கிறார், நாமத்வாரா அனுபவிக்கும் வடிவை சொல்லுகிறது. எப்பேற்பட்ட வடிவழகு உடையவனோ அது அந்த 1000 நாமங்களில் வடிவழக குறிப்பிடக்கூடியதான நாமங்களை சொல்ல சொல்ல அதனுடைய அர்த்தத்தை நினைக்க அவனுடைய ரூப சௌந்தரியங்கள்லாம் மனசுக்கு வர உடனே அந்த எம்பெருமானுடைய திருமேனி சௌந்தரியத்தில் ஈடுபற்றும் எண்ணங்கள்லாம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு காட்டி கொடுக்குறார் சுவாமி திருமங்கை ஆழ்வார் இந்த பாசுரத்தில். ஆக நாமத்தினால்தான் நாமியை தியானம் பண்ண முடியும், அதை கொண்டு தான் எம்பெருமான தியானம் பண்ண முடியும் இல்லை சிந்தனை பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த பாசுரத்தில் சொல்கிறார். இதுக்கடுத்து கடைசியில் வரக்கூடியதான இந்த பதிகத்தில் வரக்கூடிய பாசுரம் அது அந்த பாசுரத்தை அடுத்து மேலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.